கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் சென்னை வியாசர்பாடியில் உள்ள பைனான்ஸ் மேலாளர் வீட்டில் 58 சவரன் நகை கொள்ளையடித்த 3 வடமாநில இளைஞர்களை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் கார்த்திகேயன். கொள்ளையர்கள் பிடிபட்டது எப்படி? இது குறித்த விரிவான விவரங்களை பகிர்ந்து கொள்ளலாம். காலை வணக்கம் சுபா. சென்னை வியாசர்பாடியில் 58 சவரன் கொள்ளையடிக்கப்பட்ட வழக்கில் 3 வடமாநில வாலிபர்களை தற்போது காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். கொள்ளையடித்துவிட்டு மகாராஷ்டிரா மாநிலம் சென்று பதுங்கியிருந்து கொள்ளையடித்த பணத்தில் உல்லாசமாக இருந்துவிட்டு பணம் காலியானவுடன் மீண்டும் கொள்ளையடிப்பதற்காக இவர்கள் சென்னை திரும்பிய போது சென்னை வியாசர்பாடி காவல்துறை கையும் களவுமாக சிக்கியுள்ளனர். 3 பேரை கைது செய்து போலீசார் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை வியாசர்பாடி பொன்னப்பன் தெருவை சேர்ந்தவர் மாரிமுத்து. இவர் டி நகரில் உள்ள ஒரு பைனான்ஸ் அலுவலகத்தில் மேலாளராக பணியாற்றி வருகிறார். இவரது மனைவி செல்வி இவர் தனியார் பள்ளியில் ஒரு ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். கடந்த வருடம் செப்டம்பர் மாதம் 23ஆம் தேதி காலை கணவன் மனைவி இருவரும் வேலைக்கு சென்று விட்டனர். இதற்கிடையே மதியம் ஒரு அளவில் உறவினர் ஒருவர் இவர்கள் வீட்டை பார்க்க வந்தபோது வீட்டின் கதவின் பூட்டு உடைக்கப்பட்டிருப்பது குறித்து உறவினர்கள் கொடுத்த தகவலின் பேரில் வேலைக்கு சென்றிருந்த மாரிமுத்து மற்றும் அவரது மனைவி செல்வி ஆகியோர் வீட்டிற்கு வந்து பார்த்தபோது வீட்டின் பீரோ உடைக்கப்பட்டு அதிலிருந்து 58 சவர நகை கொள்ளை போனது தெரிய வந்தது. இது குறித்து மாரிமுத்து வியாசர்பாடி குற்றப்பிரிவு காவல் நிலையத்தில் புகாரளித்தார். புகாரின் அடிப்படையில் புளியந்தோப்பு துணை ஆணையாளர் முத்துக்குமார் அவர்களின் உத்தரவின் பேரில் வியாசர்பாடி குற்றப்பிரிவு ஆய்வாளர் அம்பேத்கர் தலைமையில் குற்றவாளிகளை பிடிக்க தனிப்படை அமைக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் போலீசார் அந்த வீட்டில் பொருத்தப்பட்ட சிசிடிவி காட்சி கண்காணிப்பு கேமரா பதிவுகளை கொண்டு குற்றவாளியின் புகைப்படங்களை எடுத்து தீவிரமாக தேடி வந்தனர். இந்த அடிப்படையில் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட மகாராஷ்டிரா மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் என முதற்கட்ட விசாரணையில் காவல்துறையினர் கண்டுபிடித்தனர். இதனை அடுத்து இதே கொள்ளை கும்பல் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் கொள்ளை சம்பவங்கள் அரங்கேற்றியதும் விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டது. இதனிடையே இதே கொள்ளை கும்பல் மீண்டும் கொள்ளையடிப்பதற்காக சென்னைக்கு ரயில் மூலம் திரும்பி வந்தனர். அவர் சென்ட்ரல் ரயில் நிலையம் வந்து தரையிறங்கி பெரம்பூர் ரயில் நிலையம் வந்து அங்கிருந்து ஒரு ஆட்டோ மூலம் நேற்று முன்தினம் இரவு ஒரு இடத்திற்கு செல்வதற்காக சென்று கொண்டிருந்தனர். போலீசார் வாகன சோதனையில் இவர்கள் சிக்கினார்கள். இதனால் இவர்கள் மீது சந்தேகமடைந்த காவல்துறையினர் அவர்களை ஒரு ரகசிய வைத்து விசாரணை செய்த போது இவர்கள் மகாராஷ்டிரா மாநிலம் மற்றும் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளின் வீட்டின் பூட்டை உடைத்து கொள்ளையடித்து கை தேர்ந்த கொள்ளையர்கள் என தெரிய வந்தது. இவர்களிடம் விசாரணை செய்த போது இவர்கள் வியாசர்பாடியில் கடந்த செப்டம்பர் மாதம் மாரிமுத்து வீட்டில் பூட்டை உடைத்து கொள்ளையடித்த கொள்ளைக்காரர்கள் என்பது தெரிய வந்தது. இதனையடுத்து போலீசார் இவர்களை கைது செய்து விசாரணை செய்த போது இவர்கள் பல்வேறு இடங்களில் கொள்ளை சம்பவங்களை அரங்கேற்றதும் புலன் விசாரணையில் கண்டறியப்பட்டது. இதனையடுத்து அவர்களிடம் விசாரணை செய்த போது இவர்களில் ஒருவன் பெயர் மகாராஷ்டிரா மாநிலம் பூனே பகுதியைச் சேர்ந்த மங்கேஷ் நந்தகுமார் என்றும் மற்றொரு பெயர் சந்திரகாந்த் ஆனந்த் மானே என்றும் இன்னொருவன் பெயர் ஸ்ரீகாந்த் ஆனந்த் மானே என்றும் தெரிய வந்தது. இதனை அடுத்து கைது செய்யப்பட்ட 3 மாநில வாலிபர்கள் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து வியாசர்பாடி குற்றப்பிரிவு காவல் ஆய்வாளர் அம்பேத்கர் இவர்களிடம் தற்போது ஒரு தீவிர விசாரணையை மேற்கொண்டு வருகின்றார். சுபா, விவரங்களுக்கு நன்றி கார்த்திகேயன்.